இன்னைக்கு நாம கண் பார்வையை பத்தி பார்க்க போறோம். எரும மாட்டோட கண் பார்வை மங்கலா இருக்கும். அதுக்கு கருப்பு வெள்ளை மட்டும்தான் தெரியும். தவளைகளுக்கு திட்டு திட்டாதான் பார்வை தெரியும். கழுகுகளுக்கு கூர்மையான பார்வை உண்டு. நீ கேட்டுக்கிட்டு இருக்கியா இல்லையா மௌகுலே? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கழுகைக்கு தான் நல்ல கண் பார்வை. சரியா சொன்ன. மனிதனான ஒன்னால அதை விட தெளிவாவும் கூர்மையாவும் 1700 நிறங்களை பார்க்க முடியும். அப்ப கழுகுகளால 1700 நிறங்களை பார்க்க முடியாதா? முடியாது. பாம்புகளாலேயோ நரியாலேயோ என்னாலேயோ கூட அவ்வளோ நிறங்களை பார்க்க முடியாது. ஆனா உன்னோட பாக்குற திறமைய விட என்னோட நுகர்ற திறமை 1000 மடங்கு அதிகம். அத உன்னால மறுக்கவே முடியாது. மௌக்லி நில்லு, எங்க போற? நான் பனி குகைக்கு போறேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அது ரொம்ப ஆபத்தான இடம் மௌக்லி. அங்க வானர கூட்டம் அதிகமா இருக்கும். போகாத, நில்லு. இப்ப வா தபாக்கி. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. காட்டு பண்றீங்க மாதிரியே. ஆனா வாய் மட்டும் நீளுது. அந்த எறும்பு பார்க்க பயங்கரமா இருந்துச்சுப்பா. ஆமா, நேத்து கசல் பார்க்க பெருசா இருந்தது. அதுக்கு முன்னாடி காட்டெருமை பெருசா இருந்தது. இப்படியே ஒவ்வொரு நாளும் காரணத்தை சொல்லிட்டு இருக்க. எனக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நீ என் மேல கோவமா இருக்க, அதான் இப்படி எல்லாம் பேசுற. நான் கோவமா இல்ல, பசிக்கும் கோவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ரொம்ப பசியா இருக்கேன். உனக்கு பசிக்குதுங்கிறதெல்லாம் சரிதான். உனக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் சொல்லு. உன்கிட்ட ஏதாவது நல்ல யோசனையா இருந்தா சொல்லு. மோக்லி, மோக்லி, அந்த பொடி பையன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. சூரிய மறையிற வரைக்கும் உனக்கு நேரம் தர. அதுக்குள்ள அவனை இங்க கூட்டிட்டு வா போ. எனக்கும் இந்த மாதிரி செய்ய ஆசையா இருக்கு. உனக்கு ஓவியம் வரைய ஆசையா இருக்கா? ஓ, இதுக்கு பேர் தான் ஓவியமா? ஆமா, எனக்கும் இந்த மாதிரி தான் வரையணும். ஆனா மனுஷங்களையும் விலங்குகளையும் வரைய ஆசை இல்ல. பல வகையில இருக்கிற பட்டாம்பூச்சியை வரையணும்னு ஆசையா இருக்கு. அதை எப்படி வரையணும்? அது எனக்கும் தெரியாதே. ஏய், எங்க போற? அதுக்கு இந்த பூக்களை பயன்படுத்தலாமா? இத பாத்தியா? ரோஸ், இதோ நீலம், இது பச்சை, அப்புறம் இது சிகப்பு. எல்லாமே ரொம்ப அழகா இருக்குல்ல? இதெல்லாம் இப்ப வண்ணப்பொடி மாதிரி இருக்கு. இது என்னன்னு சொல்லு. நீலக்கோடு. இல்ல, இது ஒரு மந்திர பாம்பு. இது நான் இன்னும் முழுசா வரையல. இது வெறும் சோதனை தான். வா, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் பலு. முதல்ல இதெல்லாம் வைக்க நமக்கு ஒரு பொருள் தேவை. மோக்லி. ஓ, எப்படி இருக்க டாசி? சரி, நீ வா பல்லு. நமக்கு நிறைய வேலை இருக்கு. நதிக்கரைக்கு போலாம். மோக்லி, நான் சொல்றத கேளு. ஷேர்கான் பசியோட இருக்க. அவன் தபாக்கிய இல்ல மோக்லி எல்லாம் எருமமான சாப்பிட போறானா. அவன் ரொம்ப கோவமா இருந்தான். ஓ, அப்படியே சொல்ற. அவன் ரொம்ப வேகமா பண்றீங்க மாதிரி துரத்திட்டு போனான். மன்னிச்சுக்க டாசி, எங்களுக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. உன் கதையெல்லாம் நான் அப்புறம் கேக்குறேன். ஆனா இது முக்கியமான விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வேலைக்கு இல்லாமலே இருக்கலாம்னு தோணுது. சரி, நீங்க என்ன பண்றீங்க? இது ஒரு ரகசியம். உன்னை பார்க்க தமாஷா இருக்கு. நீ இப்போ உன்னோட முகத்தை கழுவணும் மௌகுலி. ஏன்? உனக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல, அப்படி இல்ல. உன்னோட தோலோட நிறத்தை பச்சோந்தி மாதிரி உன்னால மாத்திக்க முடியுமா? முடியாது. உனக்கு இன்னும் புரியலையா? மோக்லிக்கு மந்திர சக்தி வந்திருக்கு. அவனோட சக்தியால அவன் இந்த காட்டுக்கே ராஜாவாக போறான். ஆனா நம்ம காட்டோட ராஜா ஷேர்கான் தானே. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் மாறிடும். ஓ, உனக்கு இது புரியலையா? நான் ஓவியம் வரைய போறேன். ஓவியமா?
அப்படின்னா என்ன? மனுஷங்க பாறைகள்ல வரைஞ்சு வச்சிருக்கிற மாதிரி மௌக்லி இந்த காட்டு விலங்குகளை வரைய போறான். நம்மளையுமா? வந்துட்டியா? அந்த பொடி பையன் எங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது. அவன் நதிக்கரையில இருக்கான். ஆனா ஒரு பிரச்சனை, அது என்னன்னா அவன் பதவியை பிடிங்கிட்டு அவன் ராஜாவாக போறானா. யாரு அவனா? அவன்கிட்ட வித்தியாசமான சக்தி இருக்கு. இந்த தேங்காய் ஓடு இல்ல, அதுல எதையோ உன்னை கலந்து வச்சிட்டு இருக்கான். அவன் தேவையில்லாம ஏதாவது விளையாடி இருப்பான். ஐயா, அது ஒன்றும் விளையாட்டு இல்லப்பா, ஏதோ வித்தியாசமா தான் இருக்கான். அவன் முகம் முழுக்க வண்ணங்களை தீட்டி இருக்கான். பார்த்தாலே பயமுறுத்துற மாதிரி இருக்கு. நாம வேற உணவு தேடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவசியம் இருக்காது. சீக்கிரமே அவனுக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறேன். அவனுக்குள்ள அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? தண்ணில நேரம் கரைஞ்சிடும்னா அப்போ மழையிலயும் கரைஞ்சிடும் இல்லையா? என் ஓவியம் என்னைக்கும் அழியக்கூடாது. ஆ, இந்த நிறத்துக்கூட நாம ஒட்டுறா மாதிரி எதையாவது சேர்க்கணும். முட்டைகள், பசை. மெழுகு. நான் போய் தேனி மலையில இருந்து அதை எடுத்துட்டு வரேன். டார்சி, இந்த காட்டுல இருக்கிற என்னோட எல்லா நண்பர்களையும் இங்க வர சொல்றியா? ஆனா நான் உங்களை ஓவியமா வரைய போறத சொல்லாத. சரி சரி மோக்லி, நான் இப்பவே போறேன். இக்கி, நான் இப்ப நல்லா பயிற்சி பண்ணணும். நான் இப்ப என்னையே வரைய போறேன். அதுல ஏதாவது குறை இருந்தா யாருமே வருத்தப்பட மாட்டாங்க. ஆமா, நீங்க எல்லாரும் சீக்கிரமா நதிக்கரைக்கு போங்க. மோக்லி, ஓவிய வரைய போறத யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஓவியனா? அப்படின்னா என்னன்னு புரியலையே. உன்னோட முகத்தை நீ பாறையில பார்க்க விரும்புறியா? அப்ப உடனே நதிக்கரைக்கு போ. நீ என்ன சொல்ற டார்சி? உன் இறகுகள், அழகு, கால்கள் எல்லாத்தையும் வண்ணங்களால மோக்லி பாறையில வரைய போறான். சீக்கிரமா போ, அவன் நதிக்கரையில தான் இருக்கான். நான் இதை எல்லார்கிட்டயும் சொல்லணும். மந்திரமோ தந்திரமோ, அந்த பொடி பையனால இந்த முறை என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் மட்டும்தான் ராஜாவா இருப்பேன். என்னோட இடத்தை யாராலையும் பிடிக்கவே முடியாது. இது பார்க்க உன்ன மாதிரியே இருக்கு. ஏன்னா அது நானே தான். மோக்லி, ஜாக்கிரதை, நீ ராஜாவாக போறேன்னு அவன் கோவத்துல வந்துட்டு இருக்கான். யார பத்தி சொல்ற டார்சி? பொடி பயலே, உனக்கு காட்டு ராஜாவோட பட்டம் வேணுமா? இப்பதான் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க ஷெர்கான். நான் உன்னையும் வரைகிறேன். ஏன்னா நீதான் அந்த காட்டுக்கே ராஜா இல்லையா? மௌக்லி, உனக்கு ஒன்னும் ஆகலையே. நான் என்னோட ஓவியத்தால அவனை குழப்பிட்டேன். இப்பயாவது நான் புத்திசாலின்னு ஒத்துக்கிறியா? உன்ன மாதிரி என்னால நிறைய வண்ணங்களை பார்க்க முடியாது மௌக்லி. இருந்தாலும் ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ என்னை விட ரொம்ப புத்திசாலி. நீ யார வரைய போற மோக்லி? நான் இந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளையும் பெருசா ஒரு ஓவியமா வரைய போறேன். முதல்ல அதுக்கு நான் உன்னதான் வரைய போறேன். நான் தான் முதல்ல. நான் தான் முதல்ல, ஏன்னா என்ன இறகுகள் பெருசு. மோக்லி, முதல்ல நீ வரையறது அழகாவும் சுலபமானதுமா இருக்கணும். அதாவது எங்கள மாதிரி. அவன் என்கிட்ட தான் சத்தியம் பண்ணிருக்கான். நிறுத்துங்க, இப்படி வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்க எல்லாரையுமே நான் வரைய போறேன். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. நம்ம நாளைக்கு காலையில ஆரம்பிக்கலாமா? உங்க எல்லாருக்கும் அருமையான படம் வேணும்னா கொஞ்ச நேரம் காத்து இருக்கணும். நாளைக்கு காலையில எப்போ? அந்த மோகிலி உன்னை வரைஞ்சான்னா நீ எல்லாரையும் விட பெருசா தான் இருக்கணும். போதும், ஓ வாய மூடு.
நீ எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி அவன் உன்னை வரையணும். போது வாய மூடு. அதுக்கு ஒரே வழி அந்த மோக்லிய நாம கடத்தணும். மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு, இல்லைன்னா உன் உடம்புல எலும்பு கூட மிஞ்சாது.